வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்குமான கைட்லைன்ஸை நம்ம சேனல் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான கைட்லைன்ஸை கொடுத்துட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த வருஷமும் நிறைய சீட்ஸ் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் நம்மளுடைய கைட்லைனால் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் நம்ம சேனலோட சக்ஸஸாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். சரியா, இப்போது இந்த வீடியோ எதுக்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க அபவுட் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அண்ட் காலேஜ் ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் அகாடமிக் அண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்ஃபில்லாக இது யூஸ் ஆகும். ஸோ கட்டாயமாக எல்லாருமே ஃபுல்ஃபில்லாக பாருங்கள் வீடியோவை. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிற சிவியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூலை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க, இப்போ உங்களுக்கு TNAUலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஒரு கோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு காலேஜில் எல்லா ஒரிஜினல்ஸையும் அங்கே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கேருந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே டிசி வாங்க முடியாதுன்றதுனால அங்கேருந்து போனஃபைடை மட்டும் வாங்கிட்டு போய் இங்கே நீங்கள் சிவி அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா, என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, நான் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னா நமக்கு சிவி அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். தென் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நம்ம இங்கே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நம்ம சொல்கிற டேட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், டிசி இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. அவங்க ஸ்லைடிங் கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ நேற்றுக்கு போனவங்களுக்கு நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது போயிருக்கு. சரியா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நியூ ரூலை சொல்லியிருக்கிறதா அந்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் போனஃபைட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சிவி முடிச்சுட்டு ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துடலாம், அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்து அங்கேருந்து போனஃபைட் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் சிவி அட்டன் பண்ணுறப்போ ஸ்லைடிங் கொடுத்தா, நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கணுன்னா கட்டாயமாக நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டிசியை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நேற்று TNAUவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பின்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறவங்க, செகண்ட் சீட் அலாட்மெண்ட்டில் போக போகிறவங்க ப்ளஸ் வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிவி நடக்க போகுது. ஸோ இதில் யாரும் போனஃபைடு வச்சு நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் ஸ்லைடிங் கொடுக்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி ஒரு ரூலை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரிஜினல் டிசியை நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தால் தான் வேறு ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட் போனஃபைடை வச்சு ஸ்லைடிங் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்படி ஒரு ரூல் நேற்றுக்கு நடந்திருக்கு. நேற்றுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கே இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி நேற்று சிவியை விட்டு அவங்க லெஃப்ட் ஆகி வெளியில் வந்திருக்காங்க. யாரும் போனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷனோ அதை சரி பண்ணிட்டு போயிடுறது நமக்கு சேஃப். சரிங்களா, அதை தாண்டி யாரும் போனஃபைடை வச்சு ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே தயவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய சீட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ எல்லாம் பண்ணி உங்களோட சீட் கேன்சல் ஆகிடும். பட் உங்களோட அட்மிஷன் ஃபீஸை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் இந்த அட்மிஷன் ஃபீஸ் ரீஃபண்டை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. நம்ம நிறைய வீடியோஸில் இதை பற்றி சொல்லிட்டோம். திரும்ப திரும்ப அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அட்மிஷன் ஃபீஸுங்கிறது ரீஃபண்டபிள், பட் கண்டிஷன் இஸ் அப்ளிகபிள். சரிங்களா, எப்போது நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணும். ஏன் அவ்வளோ சொல்லணும், காலேஜ் ஓப்பனிங்க்கு முன்னாடி நீங்கள் சிம்பிளாக காலேஜ் ஓப்பன் பண்ணுற டேயிலே உங்களுக்கு நீங்கள் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் டிஸ்கண்டினியூ ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்புறம் சொல்லியிருந்தீங்க, சார் காலேஜ் ஓப்பனிங் டே தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணவே நாங்கள் போகணும்னா நாங்கள் திங்ஸ் எல்லாம் எப்படி சார், என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி சார் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் அங்கேயே எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம், அங்கேயே இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த காலேஜில். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். தென் என்னென்ன ரெக்வயர்ட் திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக TNAUலேருந்து அந்தந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ்லேருந்து த்ரூ மெயில் வரும். ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ்னால் கட்டாயமாக அவங்க இண்டிவிஜுவல் மெயில் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்னால் கவர்மெண்ட் காலேஜ் காமன் மெயிலே கூட பண்ணலாம். எல்லாருக்கும் காமனாக இந்த சர்டிஃபிகேட்ஸு இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், இந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். தென் இதை தாண்டி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வரணும், பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் கொண்டு வரணும். இதை மாதிரியான என்னென்னலாம் வேணும், அதில் ஹாஸ்டல் திங்ஸ் என்னென்னலாம் வேணும், ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். காலேஜ் ஓப்பனிங் டேக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த மெயில் வந்துடும். சரிங்களா, ஸோ நீங்கள் அதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம். ப்ளஸ் வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு சீட் ரொம்ப கம்மிப்பா,
நமக்கு ரிசர்வேஷன் ரொம்ப கம்மி. அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் ஹையாக இருந்தாலுமே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதனால தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் 184 கிடைக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து வரும். எதை வச்சு சொல்கிறோன்னா, லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு வொகேஷனலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 சீட்ஸ் வந்து ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் வேக்கன்ட் இருந்தது. ஸோ அந்த 28 வேகன்சி சீட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டையே வெளியில் விட்டு மறுபடியும் அதுக்கு அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா? சிவி முடியும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வருது. சரிங்களா? அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்க ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தீங்க. நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 10 o'clock மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் அதே நீங்கள் TNAU.UK.apply.comக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லைடிங்கோட ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்ன வேக்கண்டெல்லாம் இருந்ததோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க, நியூ அலாட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு 400 சீட்ஸ் கிட்ட வேக்கண்ட் இருக்கும். நம்ம சொல்கிறது மினிமம் டேட்டா. சரிங்களா? மினிமம் ஒரு 400 சீட்ஸாவது வேகன்சி இருக்கும். அந்த 400 சீட்ஸுக்கும் கட்டாயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சீட் அலாட்மெண்ட்டும் நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கண்டினியூஸாக நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.